ஹலோ, வீடியோ நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து December 10. இன்றைக்கி என்னென்னா, கம்பெனிலேருந்து இன்கம் நிறைய பேருக்கு இன்கம் வந்துச்சு. இது எனக்கு பர்சனல் வீடியோ. ஓகே, எனக்கு ஒரு 3-4 மந்த்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு 138 அந்த மாதிரி இன்கம் வந்துச்சு. நாளைக்கு எனக்கு அது பேங்க்கில் கிரெடிட் ஆக போகுது. உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு பக்கம் அது சேடாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் டீம் மெம்பர்ஸ் போகிறாங்க. இன்கம் 10,000, 6,000, 2,000 மேலே 20,000, 30,000, 40, 50,000, 1 lakh, 1,20,000, 3 lakhs. வேறு லெவலில் அப்படியே அந்த இன்கம் எல்லாம் பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. நானும் சாதிக்கணும், இல்லை இன்கம் earn பண்ணணும். கண்டிப்பாக நான் இன்கம் earn பண்ணுவேன். எனக்கு நெக்ஸ்ட் என் பர்த்டே March 15, அதுக்குள்ளே எனக்கு ஒரு 10,000 வெஸ்டேஜ் எனக்கு வேணும். சரிதான், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. வெஸ்டேஜ் இன்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அது வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா, அது வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தகுதியான ஸ்கில்ஸ் அது எனக்கு இருக்குதா? வெஸ்டேஜ் உனக்கு 1 lakh, 2 lakh, 10 lakhs கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நீ வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? நான் ரெடியாக இருக்கிறேன். ப்ரெசண்ட் அது ரெடி ஆகினே இருக்கிறேன். March 15க்குள்ளே எனக்கு ஒரு 10,000 வேணும். வெஸ்டேஜ் எனக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. நான் வாங்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கிறேன். நான் இந்த கோப்ரோ புக்கில் 6 ஸ்கில்ஸோ சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் மாஸ்டர் பண்ணணும். இன்விடேஷன், ப்ராஸ்பெக்டிங், ப்ரெசன்டிங், அப்புறம் அந்த ஸ்கில்ஸ் நல்லா கற்றுக்கணும், மாஸ்டர் பண்ணணும். ரிப்பீட்டடாக ஒன்று கால்ஸ் பண்ணணும், நான் பாம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், நோட்டீஸ் போட்டுறது, நிறைய விஷயங்கள் பண்ணணும். சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும். இன்கம் எடுக்கணும். ஓகே, குரூப்பில் போடணும். வேறு லெவலில் நான் மூவ் பண்ணணும். டீம் பில்டிங் போனஸ், அதே பர்ஃபார்மன்ஸ் போனஸ், லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, இன்கம் earn பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா பிரான்ஸ் டைரக்டர். அது ரீச் அவுட்னா அதுக்கு அந்த லெவலில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு போனால் ராக்கெட்டு தான். டக்க நச்சுனே போகலாம். அப்படியே ப்ரெசண்ட் 8% இருக்கிறேன். இப்போது எனக்கு வர்றது வரும் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான். நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸுக்கு கீழே வாங்குகிற ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு வருது. ஓகே, எல்லோரும் கீழே எல்லாம் 8% வந்துட்டாங்க. நானும் அங்கே தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் நான் மூவ் பண்ணணும். சீக்கிரம் போகணும். பிரான்ஸ் டைரக்டர் கோல் அச்சீவ் பண்ணணும். சீக்கிரம் வேறு லெவலுக்கு போகணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, என் டீம் மெம்பர் சேஷாத்ரி, நான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அவர் என்ன மோட்டிவேட் பண்ணுறாரா இல்லையா அது எனக்கு தேவையில்லை. நான் அவர் மோட்டிவேட் பண்ண என்னென்னா மோட்டிவேட் பண்ணின்னு அவர் மோட்டிவேட் பண்ணி சீக்கிரம் அச்சீவ் பண்ணின்னு வேறு லெவலுக்கு போகணும். ஓகே, இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங், மார்னிங்கு எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் கலக்க போகிறோம். ஓகே, பார்த்துனே இருங்க. சந்தா பர்சனல் வீடியோ. சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும், சீக்கிரம் மணி earn பண்ணணும், வேறு லெவலுக்கு போகணும், வேறு ஸ்டேஜில் போகணும். எப்போ இங்கேயே இந்த மீஷோவில் ஒர்க் பண்ண முடியுமா? லாஸ்ட் வரையும் இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அந்த கொஞ்சம் சேலரி எங்கேருந்து சரி போகுது. அதில் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2,000 வாங்கிக்கிறேன். 1,000 ரூபாய் எனக்கு கிரெடிட் கார்டு பில் கட்டணும். 1,000 ரூபாய் வெஸ்டேஜில் நான் பொருள் வாங்கிறதுக்கு. அதெல்லாம் மாறணும். நான் இதுலேருந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டு அந்த ஒர்க்லேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வெஸ்டேஜ் ஃபுல் டைம் எடுத்து பண்ணணும். சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும். வேறு லெவலில் நான் ரீச் ஆகணும். தான் என் கோல். ஓகே, இதை சுற்றி தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். என் லைஃப் சீக்கிரம் சேஞ்ச் ஆக போகுது. அப்படியே மார்ச்சில் நான் மேக்ஸிமம் ட்ராப் ஆகிடணும் எங்கள் ஒர்க்லேருந்து. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சாதிச்சுட்டு சக்ஸஸ் ஆகணும் நான் வெஸ்டேஜில். என்னால் அது பண்ண முடியும். ஐ கேன் டூ இட். ஈஸி பண்ணலாம். ஒவ்வொரு திங்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் சக்ஸஸ் ஆகியே தீருவேன். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் சொன்னேன்னு நினச்சேன். தேங்க்யூ ஆல். விஷ் யூ வெல்த்.